ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே பித்ரு பூஜை செய்யும் பொழுது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அகத்திக்கீரையை கொடுக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். யாரெல்லாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துக்கலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கும் பொழுது பித்ருக்களுடைய மனம் முழுமையாக சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவாங்க. இது முற்றிலும் உண்மை. ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் மேலோகத்தில் முதல் உணவாக அவங்களுக்கு அகத்திக்கீரை சமைத்து கொடுப்பாங்களாம். பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். தாய் அல்லது தகப்பன் இல்லாதவங்க பசுவிற்கு அகத்திக்கீரையை கொடுக்கலாம். அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் இல்லாட்டாலும் நம்ம பசுவிற்கு தாராளமாக அகத்திக்கீரை கொடுக்கலாம். ஆனால் 2 பேரும் அப்பா அம்மா இருக்கும்பொழுது நம்ம அகத்திக்கீரையை பசுவிற்கு தானம் செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக பசுவிற்கு எல்லா வகையான கீரை வகைகள், வாழைப்பழம், தீவனம், பச்சரிசி, வெல்லம் கலந்த உணவு, காய்கறி, பழம் இப்படி எல்லாமே கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அகத்திக்கீரையை மட்டும் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது நம்ம தானம் கொடுக்கக்கூடாது. சின்ன குழந்தைகள் கூட அவங்க கைகளால் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாது. அகத்திக்கீரை கொடுப்பவங்க அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் தினங்களில், தர்ப்பணம் கொடுக்கும் சமயங்களில், இல்லை பித்ரு வழிபாடுகளில் இது தவறாமல் அகத்திக்கீரைங்கிறது கொடுக்கணும். ஒவ்வொரு முறை பித்ரு வழிபாடு செய்யும் பொழுது அகத்திக்கீரையை பசுவிற்கு தானம் கொடுத்து வர்றது நம்ம குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். நம்ம நல்ல நிலைக்கு முன்னேற்றத்திற்கு போகிறதுக்கு ஒரு தூண்டுகோல்னு பார்த்தா அது இந்த ஒரு அகத்திக்கீரை பசுவிற்கு கொடுப்பது தான். தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்காகவும், தாய் இல்லாதவங்க தாய்க்காகவும், இல்லைன்னா இவங்க 2 பேருக்காகவும் அவங்களோட மூத்த மகன் இல்லை அவங்களுக்கு பிறந்த அத்தனை மகன்களும் ஒரு கட்டு கீரையை பசுவிற்கு தானம் கொடுக்கணும். பெண் பிள்ளைகள் அகத்திக்கீரையை தானம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க மற்ற பொருட்களை பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம். கணவனை இழந்த பெண்கள் கணவனுக்காக பசுவிற்கு அகத்திக்கீரையை கொடுக்கலாம். பித்ரு பூஜையின் பொழுது தானம் கொடுக்கலாம். மற்ற நாட்களில் வேறு வகையான தானங்களையும் செய்யலாம். ஆனால் அகத்திக்கீரையை தானம் செய்யக்கூடாது. பித்ரு பூஜை செய்யும் பொழுது பல வகையான காய்கறிகளை கொண்ட தானத்தை அந்தணர்களுக்கு கொடுப்பது உண்டு. அதில் புடலங்காயும் நிச்சயமாக கொடுக்கணும். அமாவாசையும் போது புடலங்காய் உணவு சமைத்து பித்ருக்களுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும். நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம அமாவாசையில் பண்ணணும். அதே மாதிரி அமாவாசையப்போ துவரம்பருப்பால் ஆன உணவு வகைகளை சமைக்கிறத விட கிழங்கு வகைகள், மொச்சைப்பயிறு, கீரை வகைகள் சமைத்து வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்பொழுதுமே பெண்கள் நீங்கள் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வறுமையை விட சுமங்கலி பெண்கள் அவங்க கையால் அகத்திக்கீரை தானம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அபசகுணம், அசம்பாவிதம் ஏற்படும். அது அவங்க தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அந்த ஒரு நிலை பறிபோய்விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நிச்சயமாக நம்ம கடைப்பிடித்து தான் ஆகணும். செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் அமாவாசை தினங்களில் பெண்கள், அதாவது கணவனை இழந்த பெண்கள் அவங்க கையால் அகத்திக்கீரை பசுவிற்கு கொடுக்கலாம். மற்ற நாட்களில் கொடுக்கக்கூடாது. இதை நம்ம எப்பொழுதும் கடைப்பிடிச்சுக்கிட்டு வரணும். அகத்திக்கீரையை தாய் தகப்பன் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளை, சின்ன சின்ன குழந்தைகள் கூட அகத்திக்கீரையை கொடுக்க சொல்வதை தவிர்த்துக்கோங்க. தாய் தகப்பன் இல்லாதவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.